ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சாட்டர்டே என்ன கதைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் உதயா சியா 7. நான் போகிற விளாக் பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கிக் ஆஃப். மார்னிங் செஷன் இருந்தனால சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளாஸுக்கு போயிட்டு பாய்ஸுக்கு ட்ரைனிங்கை முடிச்சோடனே ஆல்ரெடி ரொம்ப டயர்ட். ஸோ வீட்டுக்கு போகலாமா இல்லை ஜிம்முக்கு போகலாமான்னு திங்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே வேறு, ஸோ ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஃபுல் பாடியை டார்கெட் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எல்லா ஸ்ட்ரெச்சிங்கையும் முடிச்சுட்டு லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் காலில் 3 செட்டு, அடுத்து டெட்லிஃப்டில் 3 செட்டு. டெட்லிஃப்ட்லேயே ஜோலி முடிஞ்சு இதோட வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணி ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் 3 செட்டை போட்டோன்னே செஸ்ட்டில் 2 வேரியேஷன் 3 செட் 15 ரெப்ஸ்னு போட்டு அடுத்து சேம் அதே ஷோல்டர்லையும் 2 வேரியேஷன் 3 செட்னு போட்டு முடிச்சுட்டு பேக்குக்கு லேட் புல் டவுனை தட்டி விட்டு அடுத்து நம்ம ஃபேவரட் பைசப் அண்ட் ட்ரைசப்ஸில் இறங்கியாச்சு. அதுலேயும் 3 செட் 15 ரெப்ஸ்னு முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறவங்களாட்டியுமே ஃபுல் எனர்ஜியும் டவுன். ஃபைனலாக கோர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 வேரியேஷன் போட்டு இதோட முடிச்சுக்கலான்னு ஜிம்மில் கிளம்பிட்டேன். வர வழியில் ப்ரோட்டீனை வாங்கிட்டு அதை வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு ஈவினிங் போல் நம்ம பாய்ஸ்க்கு ப்ராக்டிஸ் மேட்ச் இருந்தனால வேகமாக கிளம்பி அங்கே போயிட்டு பாய்ஸ் எல்லாம் ரெடியானோன்னே கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு பிஃபோர் மேட்ச் வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்ஸை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பால் டச் அண்ட் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிவிட்டு ஒன்ஸ் எல்லாம் ரெடியானோன்னே மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேட்சை பற்றி சொல்லணுன்னா 2 கேட்டகரிஸ் பாய்ஸ், அதில் 10 மினிட்ஸ் வித் 4 ஹவர்ஸ் ப்ளே பண்ணாங்க. எங்கள் டீமும் சரி ஆப்போசிட் டீமும் சரி நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஃபைனலாக ட்ரிச்சியில் ஒரு பெஸ்ட் ஃபுட்பால் அகாடமி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஜூனியர்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸும் போயிட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ரைட்டு, மேட்ச் முடிஞ்சோன்னே பாய்ஸ் எல்லாத்தையும் அமுச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி சண்டே நம்ம கால்பந்து ஆட்டத்துக்கு பஞ்சர் அட்டை கொடுத்துருந்த பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்க போயிட்டேன். இதோட அந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். ஜாலியாக இருங்க.